One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. விஜய் தனித்து விடப்பட்டார். விமர்சிக்கவில்லை என்ன, ஆனால் ஊழலை பற்றி விமர்சித்தார். ஊழல் கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று சொன்னார். அப்போ அதிமுக என்ன கொள்கையில் திளைத்து ஊழல் இல்லாத கட்சி என்று நம்ம சொல்லிவிட முடியுமா? முடியாது. அப்போ அதிமுகவை ஒரு சாஃப்டாகத்தான் விமர்சித்தார். அதான் ஒன்று. அவருடைய கதவு அதிமுகவுக்கு திறந்திருந்தது. ஆனால் பஸ் மிஸ் பண்ணிட்டாரோ? அதிமுகவை கொத்தி கொண்டு போயில்லை, கொத்தி கொண்டு போகவில்லை, மொத்தமாக கபாலீகரம் செய்து விட்டார் கூட சொல்லலாம். என்ன காரணம் என்றால், எடப்பாடி அவர்களுக்கு பாஜகவோடு கூட்டு சேர்வதில் விருப்பம் இல்லை என்றுதான் நம்பத்தகுந்த வட்டாரம் சொல்கின்ற செய்தி. சேர்ந்துட்டார், இனி விருப்பம் சேரவில்லை, சேர வைக்கப்பட்டு விட்டார். சரி, அதுவே ஒரு எதிர்மறையாக கூட இருக்கலாம்ல. நீங்க சொன்ன மாதிரி இந்த பேட்டியோட முதல்ல சொன்ன மாதிரி அவர் அதிமுக நேரடியாக விமர்சிக்காவிட்டாலும் ஊழல் கட்சி என்று எதிர்மறையாக கூறி இனிமேலாவது அதிமுகவை அவர் விமர்சிக்கணும்னு சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், திமுகவை விமர்சிக்கிறீங்க, அது உங்களுடைய பிரதான எதிரியாக இருக்கிறது. பாஜக ஒன்றியத்தில் விமர்சிக்கிறீங்க, அதிமுகவையும் விமர்சிங்கன்ற. அதிமுகவும் ஊழல் செய்த கட்சி. Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாய் நண்பர்களே. விஜய் தனித்து விடப்பட்டாரா? யார் உடன் வருவார்கள்? இதை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளரும் மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளருமான திரு புதுமடம் ஹலீம் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு புதுமடம் ஹலீம். விஜய் தனித்து விடப்பட்டாரா? அவர் தனித்து விடப்பட்டாரா அப்படிங்கிறதை விட அவர் தனியாக முதல் முறையாக தேர்தலை சந்திக்க இருக்கிறார். கட்சி ஆரம்பித்து அவர் தங்களோடு தான் பிற கட்சிகள் கூட்டணி சேர வேண்டும் என்று அவர் அறிவிப்பே செய்தார். இரண்டாவதாக அவர் முக்கியமாக 2 பிரதான கட்சிகள் தனக்கு எதிரி என்று அறிவித்து விட்டார். திமுக பாஜக. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான கட்சி, அங்கே ஒன்றியத்தில் பாஜகவுக்கு எதிரான கட்சி. அவர்கள் மட்டும் பாசிசமா, இவர்கள் என்ன பாயாசமா என்று கேட்டு அதற்கான ஒரு முன்னுரையை ஆரம்பித்து விட்டார். அப்போ ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் நிலைப்பாடு. அப்போ இப்பொழுது கூட்டணிக்கான கதவு ஏன் மூடப்பட்டது, எதை பற்றி பேசுகிறோம் என்றால், இந்த அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்டவுடன் இப்போ எல்லா கதவுகளும் அவருக்கு மூடப்பட்டு விட்டார். ஆனால் அதிமுக மட்டுமே அவர் இலக்காக இருந்துச்சான்? இல்லை, அதிமுக மட்டுமே இலக்குன்னு சொல்ல முடியாது. அவர் விசிகாவையும் இலக்காக தான் வைத்திருந்தார். ஆனால் அதிமுக 2 பேருக்கும் 2 விதமான ஒரு விஷயத்தை முன்வைத்தார். விசிகாவிற்கு கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு என்றெல்லாம் அவர் விளைவித்தார். அதிமுகவை பொறுத்தவரை இப்பொழுது அவர்களுக்கு விஜய் சேர்ந்து விட்டால் நிச்சயமாக ஒரு பலம் கிடைக்கும் என்கிற அந்த மாயை இருந்தது. காரணம் என்னவென்றால், அவர் பாஜக திமுக எதிர்ப்பு அளவிற்கு அதிமுகவை விமர்சிக்கவில்லை, கிட்டத்தட்ட விமர்சிக்கவில்லை என்ன, ஆனால் ஊழலை பற்றி விமர்சித்தார். ஊழல் கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று சொன்னார். அப்போ அதிமுக என்ன கொள்கையில் திளைத்து ஊழல் இல்லாத கட்சி என்று நம்ம சொல்லிவிட முடியுமா? முடியாது. அப்போ அதிமுகவை ஒரு சாஃப்டாகத்தான் விமர்சித்தார். அதான் ஒன்று. அவருடைய கதவு அதிமுகவுக்கு திறந்திருந்தது. ஆனால் பஸ் மிஸ் பண்ணிட்டாரோ? இல்லை, மிஸ் பண்ணலை. அவர் அதிமுக பாஜக திருப்பி ஒரு கூட்டணி வரும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு 80 சீட்டு வரைக்கும் பேரம் நடந்துச்சு. 80 சீட்டு வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாரு. ஏன் 117 கேட்டுட்டு இருந்தார்? பாதி காரணம் என்னென்றால், அவர் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் கதவை திறந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னது என்பது அவருக்கு தான். அதாவது நாங்கள் யாரோடு சேர்ந்தாலும் கூட்டணி ஆட்சியை நீங்கள் கொடுக்கணும்னு தான் அவர் சொன்னார். அதாவது நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம், எங்களோடு சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் மந்திரி சபையில் இடம் கொடுக்கவில்லைன்னு அவர் பேசலை. கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நாங்கள் உள்ளே வரணும், நாங்கள் கூட்டணியில் பங்கு பெறணும் தான் சொன்னார். கிட்டத்தட்ட அவர் துணை முதல்வர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நகர்ந்தார். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் இன்னுமே விஜய் கட்சி தமிழ்நாட்டில் அவர்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்காத ஒரு கட்சி தான். ஆரம்பத்தில் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலத்தில் கூட தனியாக தான் முதல்ல நின்றார். சொல்லப்போனால் அவர் ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெற்றார், அது விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றார். அது போன்ற ஒரு வாய்ப்பு கூட இப்பொழுது இருக்கிறது. தனியாக நிற்பது தான் சரி என்று கூட நான் நினைப்பது உண்டு. ஆனால் அதிமுகவோட பேச்சு நடந்தது. கிட்டத்தட்ட 70-80 சீட்டு இருந்துச்சு. இல்லை, தேர்தல் செலவுக்கான பணம் கூட கொடுக்க தயாராகி விட்டார்கள். கிட்டத்தட்ட டீல் முடிகிற மாதிரி இருந்த சமயத்தில் பாஜக இல்லை, நீங்கள் சொல்வது சரிதான். 80 சீட்டு கேட்டாங்க, துணை முதல்வர் கூட எங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க.
சில அமைச்சரவைகள் இடம்பெற வேண்டும் என்று சொன்னாங்க. அதற்கெல்லாம் அதிமுக தயாராக இருந்ததுங்கிற மாதிரியும் செய்தி வந்துச்சு. ஏனென்றால் அது மட்டும் இல்லாமல் என்ன அமைச்சரவை பொறுப்பு இல்லை, அது கூட அப்புறம் உள்துறை கூட வேணும்னு கேட்டாங்க. இல்லை, அது கூட பார்த்தீங்கன்னா முதலில் ஒரு கூட்டணி ஆட்சி, அதை வந்து நீங்கள் வந்து விஜய் கட்சியை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும், தாவேகாவை இணைக்கணும்னு சொல்லும் பொழுது எடப்பாடிக்கு ஒரு விருப்பம் கூட இருந்ததாக சொல்கிறாங்க. என்ன காரணம்? திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் ஒரு பலமான எதிர்க்கட்சியை ஒரு கூட்டணி அமைக்கணும். ஏற்கனவே பாஜகவோடு என்றைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார் எடப்பாடி. ஏன் சொன்னார்? அவர்களுடைய தலைவியை வந்து அண்ணாமலை விமர்சித்தது ஒரு காரணமாக இருந்தாலும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தனக்கு விழவில்லை, அதற்கு காரணம் பாஜகவோட கூட்டணி வைத்தது தான் என்று ஒரு உண்மையாகவே நம்பினார். அதனால தான் வந்து சிறுபான்மை கட்சியை சார்ந்தவர்கள் அமைத்த ஏற்பாடு செய்திருந்த அந்த நோன்பு திறப்பு விழாவில் கூட அவர் உறுதியாக சொன்னார், நாங்கள் எக்காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி வைக்கப் போவதில்லைன்னு சொன்னார். சிறுபான்மை மக்கள் எங்களை நம்பலாம் என்று சொன்னார். ஆனால் அதெல்லாம் ஈரங்காய்வதற்குள் இது நடந்து விட்டதுன்னு வைங்களேன். அமித்ஷா வந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு. இல்லைங்க, எந்த மாதிரி நிர்பந்தங்கிறத நம்ம பல்வேறு கோணங்களில் பேசிட்டோம். அமித்ஷா அண்ணா திமுகவை கொத்தி கொண்டு போயில்லை, கொத்தி கொண்டு போகவில்லை, மொத்தமாக வந்து கபாலிகரம் செய்து விட்டார்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் என்றால் எடப்பாடி அவர்களுக்கு பாஜகவோடு கூட்டு சேர்வதில் விருப்பம் இல்லை என்றுதான் நம்பத்தகுந்த வட்டாரம் சொல்கின்ற செய்தி. சேர்ந்துட்டார், இனி விருப்பம் சேரவில்லை, சேர வைக்கப்பட்டு விட்டார். சரி, கூட்டணி அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டார்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் நடந்திருக்கிறது. டெல்லிக்கு போகும்போது கூட என்ன மாதிரி நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். டெல்லியில் வந்து அவர் ஏன் 3 தெரு தள்ளி போகணும், 3 கார் மாறி போகணும், நேர்வழியில் போகாமல் ஏன் மூத்திர சந்து வழியாக போகணுங்கிறதெல்லாம் பக்கம் பக்கமாக நம்ம பேசிவிட்டோம். என்ன காரணம் என்றால் எடப்பாடி அவர்களுக்கு பாஜகவோடு கூட்டு சேருவதில் கிஞ்சித்தும் விருப்பம் இல்லைங்கிறது தான் அந்த தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்களுடைய குமுறல்களை பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் விஜயோட போயிடுவாங்கிறதுக்காக தான் அண்ணா திமுகவை இல்லை, விஜயோட நெருக்கம் காண்பிக்கிறார் என்கிற செய்தி நமக்கு தெரியும். விஜயோடு கூட்டு சேர்ந்தால் நிச்சயமாக அதிமுக வந்து ஒரு பலமான ரிசல்ட்டை பெறும் தான் எனக்கு நம்பிக்கை இருந்தது. காரணம், விஜய்க்கு வந்து எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியாது. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து சர்வே பண்ணி சொல்கிறாங்க 10லிருந்து 15 விழுக்காடு. நான் நினைக்கிறேன் குறைந்தபட்சம் ஒரு 8 விழுக்காடு. நாம் தமிழர் வாங்கிய வாக்குகளை விட கூடுதலாக கூட தாவேக வாங்கலாம். அப்போ இந்த 7-8 விழுக்காடு வாக்குகள் அதிமுகவோட சேரும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய போட்டியை திமுக வர்சஸ் அதிமுக என்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கும். எப்படி ஒரு அண்ணா திமுக ஒரு 22-23% இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி தாவேகாவுக்கு 8 இருந்தது, 30 தாண்டு இல்லை, 30 தாண்டினாலே பெரிய போட்டி தானே, ஒரு எளிதான தேர்தலாக இருக்காது, கடும் போட்டியாக இருந்திருக்கும். அப்போ அது இன்னைக்கு உடைந்திருக்கிறது. ஆனால் தாவேகாவுக்கு என்ன சாய்ஸ்? இல்லை, தாவேகாவுக்கு இப்போ ஒரே சாய்ஸ் தான், தனியாக நிற்பது தான் சாய்ஸ். ஏனென்றால் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரும்னு சொல்லி வலை விரிச்சாங்க, இன்னும் விரிச்சு தான் இருக்கு. என்ன காரணம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்னெடுத்த பொழுது அதை ரொம்ப அழகாக வந்து பயன்படுத்தி கொண்டவர் விஜய் தான். அதை வந்து வளைவிரித்தார், நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார். இப்போ ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ரொம்ப தெளிவான அதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றினார். எங்களுக்கு வந்து கொள்கை முக்கியம், இப்படிலாம் இது இல்லை, நாங்கள் எக்காலத்திலும் திமுக கூட்டணியோட வெளியே வர மாட்டோம்னு சொல்லிட்டார். அது ஒரு பக்கம். ஏற்கனவே ஆதவர்ஜின் வந்து இங்கேருந்து போய் ஏதோ நடக்கும்னு பார்த்தாங்க, அதுவும் நடக்கலை. அப்போ இது வந்து விஜய் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு தான். விஜய் என்ன எதிர்பார்த்தாருன்னா வந்து உடனடியாக அந்த திமுக கூட்டணியிலிருந்து சிதறி இங்கே வந்து சேருவார்கள் எதிர்பார்த்தார், நடக்கலை. இரண்டாவது தேர்தல் நேரம் இருக்குல்ல, இல்லை தேர்தல் நேரம் என்றால் இப்பொழுது பாருங்களேன், அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது. அப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் நிச்சயமாக தாவேக சேராது. ஏனென்றால் அவர் திமுகவை எப்படி எதிர்க்கிறாரோ அதே போன்று பாஜகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அழுத்தமாக எதிர்க்கவில்லை என்றாலும் கூட எங்களுடைய எதிரி 2 பேர் தான் சொல்லிட்டார். அப்போ நிச்சயமாக சேர மாட்டாங்க. திமுக கூட்டணியிலும் சேருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் திமுகவை எதிர்த்து தான் விஜயை கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அப்போ மூன்றாவதாக இருக்கின்ற நாம் தமிழரோடு சேருவாரா? நாம் தமிழரோடு சேருவதற்கு சீமான் தயாராக இல்லை. என்ன காரணம் என்றால் ஏற்கனவே பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி, இவர்கள் பெரியாரை குறியீடாக கொண்ட கட்சி, வாய்ப்பில்லை. அப்போது இருக்கின்ற மற்ற சிறு கட்சிகளை வைத்து கூட்டணி வைப்பாரா என்பதை விட தனித்து நின்றாலே அவர்களுடைய வாக்கு வங்கியை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இது மக்களுக்கு மட்டும் இல்லை, விரும்பியவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார். இல்லை, விரும்பியோ விரும்பாமலோ தனித்து விடப்பட்டார். விரும்பியே விரும்பாமல நான் என்ன பார்க்குறேன்னா இது ஒரு நல்வாய்ப்பாக பார்க்குறேன். விஜய்க்கு ஒரு நல்வாய்ப்பு தானே, தனியாக போட்டி போட்டு தோக்கிறதா? அதாவது முதல் முறையாக ஒரு கட்சியை ஆரம்பித்து உடனே முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்து விடுவார் என்பது பெரிய கனவு இல்லையா? முடியாதா? அது எப்படி வாய்ப்பு இருக்கு? எந்த கட்சி செய்திருக்கிறது?
முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து உடனே ஆட்சியை பிடிச்சதுன்னு அவர் எம்ஜிஆரா? வாய்ப்பில்லை. அப்போ இவர் தன்னை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னால் விஜயகாந்த் அப்படித்தான் நிரூபித்தார். தனித்து கட்சி ஆரம்பித்த எத்தனை பேருமே தனித்து தான் நின்று தான் தங்களுடைய வாக்கு வங்கியை உருவாக்கினார்கள். அப்போ இது ஒரு வாய்ப்பு தான், அப்படி தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அதிமுகவோடு கூட்டணி சேரும் என்கிற அந்த கனவு விஜய்க்கு உடைந்திருக்கிறது. ஆனால் வேறு யாரும் வருவாங்கிறது கதை ஓப்பனாக இருக்குல்ல? இல்லை, வாய்ப்பு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். சிறுங்கட்சிகள் தான் வாய்ப்பு இருக்கிறது, பெருங்கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு சுத்தமாக வாய்ப்பில்லை. அது வந்து எதிர்த்து நிற்பதால் அதிமுகவுக்கு வாய்ப்பு மங்கி விட்டது, முடிந்து விட்டது. அப்போ சிறு கட்சிகள் மட்டும்தான் இன்றைக்கி வந்து விஜயோட சேரணும். அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, அதனால் ஒரு பெரிய லாபம் ஒன்றும் இல்லை. சார், நீங்கள் சொன்னீங்க தனியத்து போகிறது அவருக்கு ஒரு லாபம் அப்படின்னு. எந்த வகையில் லாபம்? முதல்ல ஒரே வகையில் லாபம் தான். எல்லா பெரிய கட்சிகளும் என்ன சொல்கிறாங்க, விஜய் எவ்வளோ பெரிய நடிகராக இருக்கார், அவர் சூப்பர் ஸ்டார் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. எல்லா கட்சிகளிலும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கிறாரா? நிரூபிக்கலை. நிரூபிக்காமல் எப்படிங்க எடுத்துக்க முடியும்? ஏற்கனவே பல்வேறு நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு, கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார், சரத்குமார் ஆரம்பித்து கடைசியில் பாஜகவோடு இணைத்தார், பாக்கியராஜ் உட்பட, டி ராஜேந்தர் உட்பட பல்வேறு நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து முடிஞ்சு போயிடுச்சு. சிவாஜிலேருந்து எல்லாரும் இருந்து. அப்போ இதை வந்து நிரூபித்தவர் எம்ஜிஆர் மட்டும்தான் கட்சியை ஆரம்பித்து அதை நிரூபித்தார், ஆட்சியை பிடித்தார். அவர் இருக்கும் வரை முதல்வராக மட்டும்தான் தொடர்ந்தார். அவரை ஒன்றும் அசைக்க முடியல. அவர் திமுகவிலிருந்து வெளியே வந்தாங்கிறது முக்கியம் இல்லை? அது முக்கியம், கண்டிப்பாக முக்கியம். திமுகவில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு வந்தாலும் கூட அவருக்கான ரசிகர்கள் கூட்டம் நீங்கள் எளிதாக கடந்து விட முடியாது. ரசிகர்கள், தொண்டர்கள், பெண்கள் மத்தியில் இருந்த ஆதரவு. இப்போ எம்ஜிஆருக்கு பெண்கள் மத்தியில் இருந்த ஆதரவு எந்த நடிகருக்கு இருந்ததா தெரியல. இப்போ விஜய் என்ன நினைக்கிறார், அது போன்ற ஒரு ஆதரவு நமக்கு இருக்குமா அப்படிங்கிறது தான். அதை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நான் தனித்து நிற்பதன் மூலமாக விஜய் ஒரு 10 விழுக்காடு வாக்கு வாங்கிவிட்டாலே அவர் நிரூபித்து விட்டார்னு சொல்லுவேன். அது எளிதான விஷயம் இல்லை. 10 விழுக்காடு வாங்கிவிட்டால் அடுத்த தேர்தலில் ஒரு பெரிய சக்தியாக வரலாம். அதுதான் முக்கியம். இது இயற்கையாகவே விஜய்க்கு அமைந்திருக்கிறது. அவர் நினைத்தது ஒன்று, ஆனால் ஏன் வெயிட் பண்ண விஜய் நினச்சிருப்பார்ல? எதுக்கு 10 வாங்கணும், அப்புறம் ஒரு 20 வாங்கி 35 வாங்கணும்? முதல் தேர்தலையே கூட்டணி அமைச்சோம், ஒரு 20 சீட் 25 சீட் ஜெயிச்சோம், ஆட்சியில் பங்கு வாங்கினோம், ஒரு அதிகாரத்தை செலுத்தணும், நிரூபித்தோம். அப்படி தானே இருப்பேன். இது சினிமா இல்லைங்க. அது வந்து பவன் கல்யாணுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. பெரிய கட்சியோட கூட்டி அமைத்து துணை முதல்வராக இருந்தார். அந்த ஃபார்முலாவில் தான் விஜய் இருந்தார். பவன் கல்யாண் எப்படி வந்து ஆந்திராவில் ஒரு ஃபார்முலாவில் வந்து இவரோட நாயுடுவோட வந்து கூட்டணி அமைத்து இன்றைக்கி துணை முதல்வர் ஆனாரோ அது போன்ற ஒரு ஃபார்முலா. ஆனால் அங்கே பாஜக சப்போர்ட் இருந்தது பவன் கல்யாணுக்கு. அங்கே உள்ள அரசியல் களம் வேறு மாதிரியாக இருந்தது. ஆனால் இங்கே அப்படி இல்லையே. அந்த கனவு இருந்தது, அதிமுகவோட கூட்டணி அமைத்து நாம் பெருவாரியாக பெற்றுவிட்டால் ஒரு துணை முதல்வராக வந்து விடலாம் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவில் தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். அந்த விஜயோடைய அந்த கனவு உடைந்திருக்கிறது. இப்போ என்னென்னா, ஆனால் துணை முதல்வர் அளவுக்கு அவர் தயாராகியிருப்பாரா? அந்த வந்து செய்திகள் தான் அதிமுகவோட பேச்சு நடந்தது அப்படின்னு. 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது ஏன் நீங்கள் போட்டியிடவில்லை என்று விஜயுடைய நோக்கி கேட்ட கேள்விக்கு அந்த பொதுச் செயலாளர் என்ன சொன்னார்? எங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 1.5 வருஷ காலம் இருக்கிறது, நாங்கள் நேரடியாக ஆட்சியை பிடிப்போம், அத்தனை வலிமையாக இருக்கிறோம், நாங்கள் வந்து கீழ்மட்டத்தில் வந்து ஒரு பெரிய பலத்தை நாங்கள் வந்து கட்டமைக்க போகிறோம், கட்டமைப்பை வந்து நாங்கள் வந்து பெரிய பலமாக கொண்டு போகிறோம்லாம் சொன்னார்ல. நோக்கம் ரொம்ப தெளிவாக இருந்தது. விஜய் வந்து அதிரடியாக ஆட்சியை பிடிக்கணும்னா கூட ஒரு ஆட்சி அமைக்கின்ற கட்சியோடு கூட்டணி வைக்கணும், அந்த தாங்கள் வந்து கூட்டணி ஒரு ஆட்சி அமைக்கின்ற அந்த இடத்துல வந்து ஒரு பிரதான கட்சியாக இருக்கணுங்கிற அந்த கனவு இருந்தது. அது உடைந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து பாஜக அதை உடைத்திருக்கிறது. அதுதான் முக்கியம். ஆனால் அந்த அணியில் அவருக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதிமுக கூட்டணி இல்லையா? வாய்ப்பு இருக்கிறது. இப்போ விஜய் தன் கொள்கையை விட்டு கொடுப்பாரா? பெரியாரை ஏற்றுக்கொண்டவர், பாஜக தன்னுடைய பிரதான கட்சி எதிர்கட்சின்னு சொன்னவர். அப்போ விஜய்க்கு முடிந்து விடுமே? நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. அதாவது அவருடைய கொள்கை அறிவிப்பின் மூலமாக அந்த கதவு மூடப்பட்டு விட்டதுன்னு தான் சொல்கிறேன். ஒருவேளை பாஜக கூட்டணி அமையாமல் இருந்தால் கண்டிப்பாக அதிமுக தவேக கூட்டணி ஏற்பட்டிருக்கும். அது விஜய்க்கு ஒரு பெரிய அனுகூலமாக இருந்திருக்கும். அது உடைந்திருக்கிறது. அதுவே ஒரு எதிர்மறையாக கூட இருக்கலாம்ல. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேட்டியோட முதல்ல சொன்ன மாதிரி அவர் அதிமுக நேரடியாக விமர்சிக்காவிட்டாலும் ஊழல் கட்சி என்று எதிர்மறையாக கூறி இல்லை, இனிமேலாவது அதிமுகவை அவர் விமர்சிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், திமுகவை விமர்சிக்கிறீங்க, அது உங்களுடைய பிரதான எதிரியாக இருக்கிறது. பாஜக ஒன்றியத்தில் விமர்சிக்கிறீங்க, அதிமுகவையும் விமர்சிங்கன்ற. அதிமுகவும் ஊழல் செய்த கட்சி. சொல்லப்போனால் அதிமுகவுடைய தலைவியே வந்து ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு அவர் உயிரோடு இருந்ததால் இன்றைக்கி சிறைக்கு சென்றிருக்க வேண்டும். பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் மேலே இன்றைக்கி ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் வந்து சிபிஐலையும் இடியில் இருக்குது. இதை பயன்படுத்தி கொண்டு
நீங்கள் இன்னும் தீவிரமாக அதிமுகவும் திமுகவும் ஒன்று தான், இரண்டுமே ஊழல் கட்சிகள் தான், இதற்கு மாற்றாகத்தான் நான் இருக்கிறேன்னு சொல்லுங்கள். இது ஒரு வாய்ப்பு தானே. இந்த வாய்ப்பை விஜய் பயன்படுத்தலாம். இது வந்து இயற்கையாக அவருக்கு அமைந்திருக்கிறது. இதன் மூலமாக அவர் தன்னுடைய வாக்கு வங்கி என்னங்கிறத நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இயற்கை கொடுத்திருக்கிறது. இதை பயன்படுத்திக்கணும்னு நான் சொல்றேன். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னும் கூட ஒரு கதவை திறந்தானே வச்சிருக்காரு. இல்லை, திறந்து வைத்திருக்கிறார், அதுதான் உண்மை. உங்களுக்கு ஆதவர்ஜனை மட்டுமல்ல, ஈவன் திமுக கூட்டணியில் இருக்கின்ற பல கட்சிகளுக்கு திறந்து வைத்திருக்காருங்க. இவர் திறந்து வைத்திருக்கிறாரு, அங்க இருக்கின்றவங்க வர தயாரா? முதல்ல இவர் திறந்து வைத்து என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் கதவை திறந்து வைத்தாலும் கூட வரணும்ல உள்ள, அந்த வருவதற்கான எந்த தயாரிப்பும் அவங்ககிட்ட இல்லை. காரணம் என்னென்னா, விஜய் அவர்கள் நம்ப தயாராக இல்லை. விஜய் வந்து ஒரு மறைமுகமாக வந்து பாஜகவால் உருவாக்கப்பட்டவரோ என்கிற சந்தேகத்தை எல்லா தலைவர்களும் எழுப்புறாங்க. திமுகவிற்கு செல்ல வேண்டிய சிறுபான்மை வாக்குகளை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டவர் விஜய் என்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது. காரணம், இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் சொல்லக்கூடிய முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் வாக்கு என்பது ஒரு 15 விழுக்காடு இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த 15 விழுக்காடு வாக்குகள் வந்து சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு போகத்தான் இப்போ வாய்ப்பு இருக்கிறது. இதை உடைப்பதற்காக கொண்டு வரப்பட்டவர் விஜய் என்கிற குற்றச்சாட்டை நம்ம ஒன்றும் அதை இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ இதெல்லாம் கணக்கில் எடுக்கும் பொழுது விஜயுடைய இந்த மாற்றங்கள் அல்லது அவருடைய அரசியல் முன்னேற்றம், அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாமே 2026 அவர் தனியாக நின்று வாங்குகின்ற வாக்குகளை வைத்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும் என்பதுதான் என்னோட கருத்து. ஆனால் அப்படி செய்கிற பட்சத்தில் கூட அவர் இடம் வெல்லணும் இல்லையா? வெறும் இடங்கள் இல்லை, இடங்கள் வெல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, குறைந்தபட்சம் 8லிருந்து 10 விழுக்காடு தனித்து வாங்கினாலே அவர் நாம் தமிழரை விட பெரிய கட்சி என்று அடையாளப்படுத்தப்பட்டு விடுவார். இப்போ நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக 8 விழுக்காடுகளை வாங்குறாங்க. அதுவே ஒரு பெரிய சாதனை தான். இங்கே எந்த கட்சியோடும் போட்டியிடாமல் 8 விழுக்காடு வந்திருக்காங்க. இந்த 8 விழுக்காடை உடைத்து ஒரு 10 விழுக்காடு விஜய் வாங்கிவிட்டாலே அது ஒரு பெரிய, நான் ஒரு சாதனையாகத்தான் பார்க்கிறேன். தனித்து நின்று வாங்கிவிட்டால் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அல்லது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரும் சக்தியாக விஜய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறார். அதை நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கணும். இந்த நிகழ்ச்சியும் கருத்தில் குறிப்பிட்ட திரு புதுமணம் அலி, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.